வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் காமாட்சி அம்மனுக்கு சிவப்பு நிற பட்டுடுத்தி திருவாபரணம் சாற்றி தாழம்பூ உள்ளிட்ட விசேஷ மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்தனர். லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவிகளுடன் உற்சவர் காமாட்சி மேளதாளம் இசைக்க தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் கோவில் பிரகாரத்தில் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். மதுரை ரயில்வே காலனியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் 69ஆம் ஆண்டு விழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று அன்னதானம் நடைபெற்றது. விழா குழுவினரை வாழ்த்தியும் பாராட்டியும் அன்னதானத்தை மதுரை ஃபெட்ராட் சேவை நிறுவன நிர்வாக இயக்குநர் சுப்புராம் துவக்கி வைத்து பேசினார். சிவனுடைய சூழலாம் வந்திருக்கு, சிவனுடைய முழு அர்ப்பணிப்பு வந்திருக்கு. உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொன்றுமே கூடி இருக்குன்னா காரணம் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருடைய சிரத்தை தன்னுடைய சொந்த செலவுல ஒவ்வொருத்தரும் ஏற்பாடு பண்ணது. எல்லாரையும் தலைவணங்கி பாராட்டுகின்றேன். அத்தனை பேருமே அன்னை மீனாட்சி அருளாலும் மாரியம்மன் அருளாலும் உங்களுடைய சந்ததியில் அத்தனை பேருமே வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று பெண் பக்தர்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. அம்மன் தேர்பவனி மற்றும் முளைப்பாரி ஊர்வலத்தில் பெண் பக்தர்கள் அனைவரும் ஒரே சீருடையில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழா ஏற்பாடுகளை நாட்டாமை சுந்தர், கோவில் நிர்வாக தலைவர் பாலசுப்ரமணியன் உட்பட விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.